வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு கூட்டம் செல்லாது. நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் பரபரப்பு. நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாகவும் அதிமுகவின் கொள்கைக்கு எதிராகவும் இருப்பதால் இந்த செயற்குழு கூட்டத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று புதிதாக வைத்திலிங்கம் அவர்கள் மீண்டும் ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் 2 செயற்குழு கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள அறிவிப்பு. சட்ட ரீதியாக இந்த 2 செயற்குழு கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு செயற்குழு கூட்டம் முடிந்துவிட்டது. இந்த ஆண்டிற்கான இறுதியான செயற்குழு கூட்டம் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டமானது சட்டத்திற்கு விரோதமாகவும் அதிமுகவின் கொள்கைக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த தொண்டர்களது மனதை காயப்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதால் அவர்களது எதிர்ப்புகளை மீறிதான் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. ஒருங்கிணைப்பாளர் தற்பொழுது வரை OPS தான். அவர் கலந்து கொள்ளவில்லை. எடப்பாடியின் பதவி பறிக்கப்படக்கூடிய வகையில் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்தான் பொதுச் செயலாளர் என்று பயன்படுத்தி அதற்கான உரையை பேசியுள்ளார். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த செயற்குழு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். புதிதாக செயற்குழு கூட்டம் நடைபெற வேண்டும். அதுவும் OPS அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவருக்கென ஒரு உரையை பேசுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் OPS அவர்கள் பேசலாமா என்பதை கேட்டறிந்து அவர் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்படவில்லை. வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆகையால் அவரை கட்சியிலிருந்து முழுமையாக ஒதுக்கிவிட முடியாது என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த செயற்குழு கூட்டத்தின் முடிவுகள் நிச்சயமாக மக்களுக்கும் பயனில்லை, தொண்டர்களுக்கும் பயனில்லை. எடப்பாடியின் பதவியை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் வைத்திலிங்கம் அவர்கள். இதனால் இந்த செயற்குழு கூட்டமானது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் உடனடியாக இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனால் நீதிபதி இந்த வழக்கை வருகின்ற 31ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதனால் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 31ஆம் தேதி வழக்கு வரவுள்ளதால் ஏற்கனவே ஒரு ஆண்டில் 2 செயற்குழு கூட்டம் நடைபெற வேண்டும். ஒருவேளை செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டால் அதிமுகவின் அங்கீகாரமே ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமாக இருக்கிறது. இதற்குள்ளாக வைத்திலிங்கம் அவர்கள் இந்த செயற்குழு கூட்டம் செல்லாது என்பதை வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் எடப்பாடி தரப்பினர் அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள்.